வணக்கம். இது உங்கள் டிஎஃப். அடுத்தது நம்ம லாஜிக்கல் ரெக்ரெஷனை வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலான்றது பார்க்க போகிறோம் ஆரஞ்சில். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபைல் எடுக்க போகிறோம். முதல் ஃபைல் ஒரு ட்ரைனிங் ஃபைலாக இருக்க போது. அதில் என்ன இருக்க போகுதுன்னா ஒரு டேட்டா பேஸ், ஒரு கைண்ட் ஆஃப் டேபிள், பல வகையான ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் இருக்க போது. இதெல்லாம் இன்பில்ட்டில் இருக்கிறது தான். அதை எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் சிஸ்டத்துக்குள்ளார, இந்த சாஃப்ட்வேருக்குள்ளார ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல் எடுக்க போகிறோம். அது டெஸ்ட் ஃபைல்னு சொல்ல போகிறோம். அந்த டெஸ்ட் ஃபைலில் அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸோட ஆட்ரிபியூட்ஸை கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ண போகிறோம். அது பேர் தான் டெஸ்ட் ஃபைல். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அது என்ன ஃப்ரூட் வெஜிடபிள் இருக்கிறன்றது ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இதுதான் இங்கே பண்ண போகிறோம் இன்றைக்கி. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஃபைல் விஜெட்டை இங்கே போடுறோம். இந்த ஃபைல் விஜெட் நம்ம இன்புட் வாங்குறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன்னா, முன்னாடியில் நம்ம ஃபைல் இன்புட் வாங்கியிருந்தோம். டேப் ஃபைலோ, சிஎஸ்வி ஃபைலோ, இல்லை எக்ஸ்எல்எஸ் ஃபைலோ ஓப்பன் பண்ணியிருந்தோம். இந்த முறை நம்ம யூஆர்எல் ஓப்பன் பண்ண போகிறோம். யூஆர்எல்ன்றது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இன்டர்நெட்லேருந்து ஏதாவது ஒரு லொக்கேஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இன்டர்நெட் லொக்கேஷன் இங்கே நான் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது நான் கிட்டப்பில் ஒரு ட்ரைனிங் ஃபைல் இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு. இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேப் ஃபைலோ எல்லாம் பிக்கிள்டு ஃபார்மேட் எல்லாம் ஜென்ரல் ஜிசி ஃபார்மேட் எது இருந்தாலும் நீங்கள் யூஆர்எல்லேருந்து லான்ச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ரீலோட் பண்ணிங்கன்னா அது ரீலோட் ஆகிடும். அப்படியே லோட் ஆகுது. இந்த ஃபீல்டு பாப்புலேட் ஆனோன்னு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைல் லோட் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம இந்த ஃபைல்லேருந்து இதோட ஒரு டேபிளை ஆட் பண்ண போகிறோம். விஜெட் டேபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது தெரிஞ்சது தான் ஃபைலோட அவுட்புட் இந்த டேபிளில் லான்ச் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 ஆட்ரிபியூட் அல்லது இந்த லாங்குவேஜில் வேரியபிள்னு சொல்லுவோம் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு. ஃபைனலாக இதில் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம டார்கெட் வேரியபிள். இங்கே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த டார்கெட் வேரியபிள் கொஞ்சம் டார்க் கலரில் ஷேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இது ஆப்பிள் ஃப்ரூட்டு, பீட்ரூட் வெஜிடபிள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் கிளாஸிஃபை ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் அதோட கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? அந்த கண்டென்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், அயன், மெக்னீஷியம், கேலரி, பொட்டாசியம், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அதோட ஒரு வேல்யூஸ் வச்சுக்கிட்டு அதை கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இதுதான் நம்மளோட ட்ரைனிங் செட்டிங்கு. ஸோ ஏஐ படித்தவங்க, மெஷின் லேர்னிங் படித்தவங்களுக்குலாம் தெரியும். ஒரு ட்ரைனிங் செட் எடுத்து சிஸ்டத்துக்கு கொடுப்போம். அந்த சிஸ்டம் அந்த ட்ரைனிங் செட்டை வச்சுட்டு ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கும். லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ விட்டமின் ஏ, சி, அப்புறம் கால்சியம், அயன் இதெல்லாமோட வேல்யூஸ் இவ்வளோலாம் இருந்துச்சுன்னா அது எதுவாக இருக்குன்றது அது கேட்டால் சிஸ்டம் கரெக்டாக நம்மக்கிட்ட சொல்லும். இது ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும், எல்லாம் வெஜிடபிளாக இருக்கும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அதுதான் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதுதான் பேசிக்கலி பண்ண போகிறோம். ஸோ திருப்பி சிஸ்டத்துக்குள்ளே போகலாம். ஸோ சொன்ன மாதிரி 2 விஜெட் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைல் விஜெட்டும் டேட்டா டேபிள் விஜெட்டு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரைனிங் செட்டை நம்ம லாஜிக்கல் ரிக்ரெஷனில் ஒரு விஜெட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு விஜெட் லாஜிக்கல் ரிக்ரெஷன். ஸோ லாஜிக்கல் ரிக்ரெஷன் சொல்லும்போது என்னென்னா இட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் அது ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள்லேருந்து ஆக்ட் பண்ணிவிட்டு ஒரு பைனரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இதில் பைனரி ரெஸ்பான்ஸ் என்ன சொல்கிறோம்னா 2 ஆன்சர் தான் இருக்கும். இது ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம், எல்லாம் இது ஒரு வெஜிடபிளாக இருக்கலான்றது ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ பைனரி ரெஸ்பான்ஸ் தான் அது. அதே மாதிரி ரெண்டுமே இண்டிபெண்ட் வேரியபிள். ஃப்ரூட்டாக இருந்தால் அது வெஜிடபிளாக இருக்காது, வெஜிடபிளாக இருந்தால் ஃப்ரூட்டாக இருக்காது இந்த எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸில் நமக்கு லாஜிக்கல் ஆர் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது லேர்ன் பண்ணிருக்கட்டும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபைல் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் என்னன்னா ஆக்சுவலாக நம்மளோட டெஸ்ட் ஃபைல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் ஃபைல் நம்ம திருப்பி நம்ம யூஆர்எல்லேருந்து லோட் பண்ணிக்க வேண்டியதான். டபுள் கிளிக் பண்ணுங்கள். யூஆர்எல்லேருந்து இதை எடுத்துக்கோம்.
இங்கே ஒரு டெஸ்ட் ஃபைல் இருக்குது. டெஸ்ட் ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்புறம் இதை லோட் பண்ணுறோம். லோட் ஆகுது. லோட் ஆயிடுச்சு. ஓகே, இது டெஸ்ட் டேப் லோட் ஆயிருக்கு. இப்போது 2 ஃபைல் இருக்கிறனால நம்ம 2 ரீநேம் பண்ணிக்கலாம். F2 யூஸ் பண்ணி நீங்கள் ரீநேம் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஃபைல், ட்ரைனிங் மாடியூல் இது. ஸோ ட்ரைனிங் நான் போடுறேன். இது வந்து உங்களோட டெஸ்ட் ஃபைல். ஸோ டெஸ்டிங் மாடியூல் இல்லை டெஸ்ட் ஃபைல் நீங்கள் போடலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இதோட இன்புட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரெடிக்டரில் போடுறீங்க. இதோடது ஒரு ப்ரெடிக்ஷன்ஸில் போடுறீங்க. சரிங்களா? இப்போது இது சாதாரணமான ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரெடிக்ஷனில் போடுறீங்க. ஃபாலோ பண்ணுறீங்களா? அதாவது ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணிவிட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் ஃபீடாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி அது வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ற ஒரு ஏஐ மெத்தடாலஜி ஆர் ப்ரோட்டோக்காலில் அது லேர்ன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுதுன்னா அதை வந்து இந்த டெஸ்டிங் மாடியூலில் டெஸ்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் மாடியூல் நம்ம வந்து ஒரு டேபிளில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னா இருக்குன்னு. இது நான் முன்னாடி சொல்லியிருக்கணும், பட் இப்போ சொல்கிறேன். இந்த டெஸ்ட் மாடியூல் என்ன இருக்குன்னா, நீங்கள் முன்னாடி ட்ரைனிங் மாடியூலோட இதை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி டெஸ்ட் மாடியூலில் 3 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கேன். முதல் டெஸ்ட் கேஸில் வந்து 1% விட்டமின், 54% விட்டமின் சி, 3% கால்சியம், 1% அயன், இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் இருக்குது. அது மாதிரி செகண்டோடது இங்கே இருக்குது, தேர்டோடது இங்கே இருக்குது. 1, 2, 3. ஸோ இப்போது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆர் திஸ் ஐடிஇ உங்களுக்கு வந்து இது வெஜிடபிளா அல்லது ஃப்ரூட்ஸான்றது உங்களுக்கு சொல்லும். 1 வந்து என்ன, 2 என்ன, 3 என்னன்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நடக்குதுங்க. இந்த டேபிளில் இருக்கிறது அதை உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த டேட்டா வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் ஃபீடாக இருக்குது. இப்போ ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு அதோட அவுட்புட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? எஸ். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்துட்டு வேல்யூ வந்திருக்கு. அண்ட் இட் சேஸ் தட் அது வந்து ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லுது. நம்பர் 1ஓடது ரெக்கார்டில் இருக்கிறது ஃப்ரூட்டுன்னு சொல்லுது. செகண்டில் இருக்கிறது வந்து வெஜிடபிள்னு சொல்லுது. 3ஆவது இருக்கிறது ஃப்ரூட்டுன்னு சொல்லுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். இதான் சொல்லியிருக்குன்னு, எது ஃப்ரூட் எது வெஜிடபிள்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெத்தட் யூஸிங் லாஜிக்கல் ரெக்ரெஷனில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ரெக்ரெஷனில் வந்து உங்களுக்கு தெரியும் அது கீ ஸ்ட்ரென்த் வந்து எதை நீங்கள் வீக்காக ஸ்ட்ராங்காக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் C1 நான் செட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் யூஸ்வலி அ சேஃப் பிளே இந்த இடத்துல. ஸோ அதில் வச்சுட்டு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ரைட்டு. இது நம்ம எவாலுவேஷன் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் இன்னொரு சின்ன விஷயம் நான் முன்னாடி சொல்லியிருந்தாலும் இப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஒரு லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேட்டாவை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கீங்க. இதில் என்ன ட்ரைனிங் செட்லேருந்து இந்த ரெக்ரெஷனில் ஃபீட் பண்ணியிருக்கீங்க. சில டைமில் செலக்டட் டேட்டாஸ் மட்டும் ஃபீட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் டேட்டா வரும். சப்செட்லேருந்து நீங்கள் ஃபீட் ஆகிறது வரும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணலாம். முன்னாடியில் நம்ம செலக்டட் பண்ணும்போது அது மாதிரி வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ டு சப்மிட் ஆல் அப் இந்த வீடியோவில் வந்து 2 ஃபைல் போட்டிருக்கீங்க. ஒரு ட்ரைனிங் செட்டு. அந்த ட்ரைனிங் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த ஃப்ரூட்டை வந்து ட்ரெயின் ஆகுது. ட்ரெயின் பண்ணுறது எப்படின்னா யூஸிங் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அது வந்து ஒரு பைனரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பைனரி ரெஸ்பான்ஸ் சொல்லும்போது 2 ஆன்சர் சரியாக தவறா, எஸ் ஆர் நோ, 1 ஆர் 0ன்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து இந்த பர்டிகுலர் டொமைனில் எக்ஸாம்பிளில் ஃப்ரூட்டாக இல்லை வெஜிடபிளாக கொடுக்கறதுக்கு அது ட்ரெயின் பண்ணுது இந்த வேல்யூலேருந்து. அண்ட் ஃபைனலி டெஸ்டிங் வரும்போது அது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. இது வந்து ஃப்ரூட், இது வெஜிடபிள்னு சொல்லிட்டு அந்த 2 வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் widget diagram for orange for prediction of any kind of binary responses. And in the same way predictions நம்ம வந்து சேவ் பண்ணா கூட நம்ம சேவ் டேட்டா பண்ணிக்கலாம் in different ways possible. முன்னாடி சொன்ன மாதிரி இது நீங்கள் சேவ் as கொடுத்துட்டு
எதர் நம்ம டேக் ஃபார்மேட் டிஃபால்ட் ஃபார்மேட்லையா இல்லை சம் அதர் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஃபார் லேட்டர் யூஸ் ஆர் அதர் பர்பஸ். தட்ஸ் ஆல் ஃபோக்ஸ். இதோட முடிஞ்சது அபவுட் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி எவாலுவேஷன்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எதாவது கருத்துக்கள், எதாவது டவுட்ஸ் ஆர் எனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ், ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் இன், இல்லை டிஎம் மீ ஃபார் எனி திங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.